இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் இந்த ஆராதனைக்கு அன்போடு அழைக்கிறோம். ஆரம்ப வசனம் திரையிலே காணும்படி ரோமர் 13ஆம் அதிகாரம் வசனம் 8. ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனால் இல்லாமல் மற்றவர்களில் ஒருவனுக்கும் கடன் படாதிருங்கள். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். ஆராதனை முறைமை திரையிலே காணும்படி கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கீழ்காண ஜெபத்தை எல்லோரும் சேர்ந்து வாசிப்போமாக. எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தனமாய் மகிமைப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் நிமித்தம் உமது பரிசுத்த ஆவியின் ஏததால் எங்கள் இதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியாலும். ஆமென். சுருக்க கட்டளை. நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து திருவள்ளம் பற்றிய சொல்லிய வார்த்தைகளவான, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்பதே முதலாம் கற்பனை. இதுக்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்ன என்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூர்வாயாக என்பதே. இவைகளையும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை என்றார். உன்னத துதி பாடலை எல்லோரும் சேர்ந்து பாடுவோமாக. சுருக்க ஜெபம் எல்லோரும் சேர்ந்து வாசிப்போமாக. தேவனே, உம்மை நேசிக்கிறவர்களுக்கு மனிதர்களின் புரிதலுக்கு அப்பற்ற நல்லவற்றை ஆயத்தம் செய்கிறீர். நாங்கள் உம்மை எல்லாவற்றுக்கும் மேலாகவும் எல்லாவற்றிலும் நேசிக்கும்படி எங்கள் இருதயங்களில் அடிப்பட்ட அன்பை ஊற்றி அருளும். நாங்கள் விரும்புவதற்கு எல்லாம் மேலான உமது வாக்கு தத்தங்களை பெறும்படி செய்தருளும். எங்கள் கர்த்தராகிய உமது குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவர் பரிசுத்த ஆவின் ஐக்கியத்தில் உம்மோடும் ஏக தேவனாகிய இப்பொழுதும் என்றென்றும் வாழ்த்தி ஆட்சி செய்கிறோம். ஆமென். சபையர் எல்லோரும் அமருங்கள். இப்பொழுது வேத பாடம் வாசிக்கப்படும். இன்னைக்கு எடுக்கப்பட்ட பழைய படிப்படம் ஆதியாகமம் 25ஆம் ஆதியாகமம் வசனம் 19 கடைசி வரை. இன்னைக்கு எடுக்கப்பட்ட பழைய படிப்படம் ஆதியாகமம் 25 வசனம் 19 கடைசி வரை. ஆபிரகாமின் குமாரனும் ஆகிய ஈசாவுக்கு உடைய வம்சம் வல்லாறு. ஆபிரகாம் ஈசாக்குவை பெற்றான். ஈசாக்கு ரெபெக்காளை விவேகம் பண்ணுகிற போது 40 வயதாய் இருந்தான். இவள் பட்டதான் ஆரம் என்றும்
சிறிய தேசத்தையாகிய பெத்லவுக்கு குமாரதியும் சிறிய தேசத்தான் ஆகிய லாபானுக்கு சகோதரரும் ஆவாள். மல்லாடியாய் இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவியை ரெபெக்காள் கற்பன் தரித்தாள். அவர் கற்பத்திலே பிள்ளைகளில் ஒவ்வொன்று மோதிக்கொண்டு இருந்ததான. அப்பொழுது அவள், இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தர் இடத்தில் விசாரிக்கும்படி போனாள். அதுக்கு கர்த்தர், 2 ஜாதிகள் உன் கற்பத்தில் உண்டாயிருக்கும், 2 வித ஜனங்கள் உன் வயிற்றில் இருந்து பிரியும். அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்திரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள். முதுவன் இளையவன் செவிப்பான் என்றான். பிரசவ காலம் பூரணம் ஆனபோது அவர் கற்பத்தில் இரட்டை பிள்ளைகளில் இருந்தது. முதல்வன் சிவந்த நிறம் உள்ளவனாயும் சரவங்களையும் ரோம ஆங்கீர் போதவன் போலவும் வெளிப்பட்டான். அவனுக்கு ஏசா என்று பேரு தந்தார்கள். பின்பு அவன் சகோதரன் தன் கையினாலே ஏசாவின் குத்திங்களையில் பிடித்து கொண்டு வெளிப்பட்டான். அவனுக்கு யாக்கோப் என்று பேரு வைத்தார்கள். அவர் பெற்ற போது ஈசாக்கு 60 வயதாயிருந்தான். இந்த பிள்ளைகள் பெரியவங்களான போது ஏசா வயிற்றில் வல்லவனும் வன சஞ்சரியுமாய் இருந்தான். யாக்கோப் குணசாலியும் கூடார விசாயுமாய் இருந்தான். ஏசா வேலையாடி கொண்டு வருகிறது. ஏசாக்கின் உடைய வைக்கு ருசிகரமாய் இருந்ததாலே ஏசாவின் மேல் பச்சமாய் இருந்ததால் ரெபெக்காளோ யாக்கோபின் மேல் பச்சமாய் இருந்தாள். ஒரு நாள் ஏசா வெளியே இருந்து களைற்று வந்தபோது யாக்கோப் கூழ் சமைத்து கொண்டு இருந்தான். அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான கூலியை நான் சாப்பிட கொஞ்சம் தான், இல்லது இருக்கிறேன் என்று. இல்லாதனால் அவனுக்கு ஏதோம் என்கிற பேர் உண்டாயிற்று. அப்பொழுது யாக்கோப், உன் சிஸ்த புத்திரன் பாகத்தை என்று எனக்கு விற்று போடு என்றான். அதுக்கு ஈசா, இதோ நான் சாக போகிறேனே, இந்த சிஸ்த புத்திர பாகம் எனக்கு என்னாத்துக்கு என்றான். அப்பொழுது யாக்கோபு, இன்று எனக்கு அன்னை இட்டுக்கூடு என்றான். அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சிஸ்த புத்திரன் பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். அப்பொழுது யாக்கோப் ஈசாவுக்கு அப்பத்தையும் பயந்திரங்குழியும் கொடுத்தான். அவன் புசித்து கொண்டு குடித்து எழுந்து இருந்து போல் விட்டான். இப்படி ஈசா தன் சிஸ்த புத்திரன் பாகத்தை அலட்சியமாய் பண்ணினான். இது கர்த்தருடைய வசனம். இன்று வாசிக்க வேண்டிய சங்கீத பாடம் சங்கீதம் 119 வசனங்கள் 105 112 வரை மாறி மாறி வாசிக்கப்படும். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. நான் மிகவும் உபத்திரவம் படுகிறேன். கர்த்தாவே, உம்முடைய வசனத்தின்படியே என்னை உயிர்ப்பியும். கர்த்தாவே, என் வாயின் உற்சாகங்களை நீர் அங்கீகரித்து உம்முடைய நியாயங்களை எனக்கு போதித்தருளும். என் பிராணன் இப்பொழுது என் கையில் இருக்கிறது, ஆனாலும் உம்முடைய வேதத்தை மறவேன். துன்மார்க்கர் எனக்கு கண்ணி வைக்கிறார்கள், ஆனாலும் நான்
உம்முடைய சாட்சிகளை நித்திய சுதந்திரமாக்கி கொண்டிருக்கிறேன். அவைகளே என் இருதயத்தின் மகிழ்ச்சி. முடிவு பரியந்தம் இடைவிடாமல் உம்முடைய பிரமாணங்களின்படி செய்ய என் இருதயத்தை சாய்த்தேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. சபையார் அமர்வும். இன்று வாசிக்க வேண்டிய புதிய ஏற்பாட்டு பாடம் ரோமர் 8ஆம் அதிகாரம் வசனம் 1 தொடங்கி 11ஆம் வசனம் வரையிலும், பக்கம் 215. இன்று வாசிக்க வேண்டிய புதிய ஏற்பாட்டு பாடம் ரோமர் 8ஆம் அதிகாரம் வசனம் 1 தொடங்கி 11 வரையிலும், பக்கம் 215. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கனை தீர்ப்பில்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலை ஆக்கிற்று. அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனை செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் வழியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கணிக்குள்ளாக தீர்த்தார். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கு அப்படி செய்தார். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும் ஆம். எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படியக்கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவன் உள்ளதாயும் இருக்கும். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். இது கர்த்தருடைய வசனம்.
கொடை பிடித்திடுவோம், நம் வீரனை நடந்திடுவோம். ஒரு கிறிஸ்தவனாக நம்ம இங்கே வாழ்ந்துருக்கிறோம். இவ்வளோ ஒரு அருமையான மகிழ்ச்சியான அந்த ஒரு உணர்வு நம்மளுக்கு, ஒரு வெற்றி நம்மளுக்கு வாழ்க்கையில் கிடைச்சிருந்தா எப்படி இருக்கும்? வாழ்க்கை முழுக்க நம்மளுக்கு வெற்றினா அது யார் காரணம்? ஆண்டு மட்டும்தான். இந்த நேரத்தில் நம்ம ஆண்டுக்கு நன்றி செலுத்த வந்திருக்கோம். ஒரு குடும்பமாக ஆண்டுக்கு நம்ம இங்கே அவருக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறோம்.
இன்றைக்கு வாசிக்க வேண்டிய சுவிசேஷ பகுதி மெத்தியூ எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-9 வரை, பிறகு 18-23 வரை. இன்றைக்கு வாசிக்க வேண்டிய சுவிசேஷ பகுதி மெத்தியூ எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-9 வரை, பிறகு 18-23 வரை. பக்கம் 19. இயேசு அன்றைய தினமே வீட்டிலிருந்து புறப்பட்டு போய் கடலோரத்திலேயே உட்கார்ந்திருந்தார். திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தபடியால் அவர் படவில் ஏறி உட்கார்ந்தார். ஜனங்கள் எல்லோரும் கரையிலேயே நின்றார்கள். அவர் அநேக விசேஷங்களை உவமைகளாக அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழி அருகே விழுந்தது. பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. மண் ஆழமாய் இருந்ததினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது. வெயிலில் ஏறி போதோ தீந்து போய் வேறு இல்லாமையால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்தது. சிலது 100ஆகவும், சிலது 60ஆகவும், சிலது 30ஆகவும் பலன் தந்தது. கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்றார். அப்பொழுது சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, ஏன் அவர்களோட உவமைகளை பேசுகிறீர்கள் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரயுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. உள்ளவன் எவனோ 18ஆம் வசனம். ஆகையால் விதைக்கிறவனை பற்றிய உவமையை கேளுங்கள். ஒருவன் ராஜ்யத்தில் வசனத்தை கேட்டு உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறிந்து கொள்ளுகிறான். அவனோ வழி அருகே விதைக்கப்பட்டவன். கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறவன். ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்து நிற்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டான உடனே இடலறிவான். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தோடு கேட்கிறவனா இருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதினால் அவனும் பலனற்று போவான். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனும் வசனத்தை கேட்கிறவனும் உணர்வுகிறமாயிருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. சபையாரம் அமரவும், ஜெபம் பண்ணுவோம். அப்பா பிதாவே, இந்த நேரத்துக்காக நன்றி சொல்கிறோம். கேட்ட வசனத்துக்காக நன்றி சொல்கிறோம். இப்பொழுதும் உன் வார்த்தையிலேருந்து நம்ம தயனிக்க போதும். அப்பா, நீ உன் வார்த்தையிலேருந்து எங்களுக்கு வெளிப்படுத்தும். இதெல்லாம் இயேசு நாமத்தில் கேட்குறோம். ஆமென். சோஸ்திரம். இன்னைக்கு நம்ம ஆதியாகமம் 25ஆம் அதிகாரத்திலேருந்து நம்ம தயனிப்போம். We will be looking from Genesis chapter 25 verse 19 to 34. ஸ்லைட்ஸ் ரெண்டு லாங்குவேஜ்லேயும் இருக்குது. ஒன்று வந்து இங்கிலீஷ்லையும் ஆங்கிலேயும், இன்னொன்று வந்து பிஎம்லும். இது அப்புறமேல பிஎம் சர்வீஸ்க்கும். ஸோ இது ஆரம்பிக்க போதும் நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். எப்பயாச்சும் ஒரு முடிவு எடுத்துட்டோன்னே, அந்த முடிவு எடுத்து முடிஞ்சோடனே அதை நீங்கள் ஏன்டா இந்த முடிவு எடுத்தேன்னு இருந்திருக்கீங்களா ஒரு சூழ்நிலையில்? Have you been in a situation where you have made a decision and after that regretted about it? அதாவது அந்த முடிவை எடுத்து முடிந்து அதை ஏன்டா இந்த முடிவை எடுத்தோன்னு அந்த சூழ்நிலையில் இருந்திருக்கீங்களா? Have you been in that situation? கொஞ்ச நேரம் யோசிச்சு பாருங்கள். யார் ஏசுன்னு சொன்னால், ஓ ஜீவ நிறைய எடுத்துருக்காங்க போல. ஓகே, இட் இஸ் ஓகே. மைண்ட் வாய்ஸ் ஸ்டீலாப்பாக வைக்கிறது. ஸோ
Okay, give you an example. Maybe you ஒரு எக்ஸாம்பிள், மேபி நீங்கள் வந்து ஆன்லைனில் ஒரு ப்ராடக்டை வாங்கிட்டு சேலில் இருக்கிறதுனால அதை வாங்கிட்டு அப்புறம் ஒரு வாரம் சென்று இது ஏன்லாம் நான் வாங்கினேன், ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்க அப்படின்னு ஒரு சூழ்நிலை. ஓ மேபி ஒரு கான்வர்சேஷன்ஸில் பேச்சுவார்த்தையில் நீங்கள் வந்து ரொம்ப ஆத்திரத்தில் உங்கள் வார்த்தையை விட்டு ஏசிட்டு அந்த நேரத்தில் ஒரு 5 செகண்ட்ஸ்க்கு வந்து ஓ நல்லா சுகமாக இருந்துச்சு. ஆனாலும் அந்த அந்த வார்த்தையை சொன்னபடி சொல்லி முடிச்சு அந்த ரிலேஷன்ஷிப் சொன்னவங்கக்கிட்ட அந்த ரிலேஷன்ஷிப்பை மறுபடியும் அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு 5 to 6 years இருந்திருக்கலாம். ஸோ மேபி அந்த அந்த சூழ்நிலை அந்த 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 செகண்ட் when you made the decision, நம்ம எல்லாமே அந்த அந்த சூழ்நிலை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் வந்திருக்கோம். நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், அனுபவம் பட்டு தான் வந்திருக்கோம் நம்ம எல்லாம். ஏன்னா அந்த நேரத்தில் நம்ம என்ன முடிவு பண்ணோமோ வாட் இஸ் இமீடியட், அதாவது அந்த நேரத்தில் இமீடியட் அப்பே அந்த நேரத்தில் இதுதான் சரியானு சொல்லி நம்ம அதை செய்ய போதும் இதுதான் முக்கியம்னு நம்ம செய்யாதனால தான் நம்ம சில நேரத்தில் ரிக்ரெட் பண்ணுறோம். ஓகே, அந்த நேரத்தில் எது மிகவும் அந்த நேரத்தில் இது எனக்கு தோணுதோ டப்புன்னு நம்ம சொல்லிடுறோம். ஆனால் அது சொல்ல போதும் அதுதான் மிக முக்கியமான காரியமாக அந்த நேரத்தில் சொல்கிறது எடுக்கிற டிசிஷன். ஓகே, தட் இஸ் வாட். ஆனாலும் இது ஏன் இங்கே வருதுன்னா, இது ஏன் நான் இதை எடுத்து வந்து சொல்கிறேன்னா, ஏன்னா இதுதான் ஆதியாகமம் 25ஆம் அதிகாரத்தில் இதுதான் நடக்குது. ஓகே, இதுதான் அங்கே நடந்திருக்கு. ஸோ இதை நம்ம பார்க்க போகிறோம்னா இதோட பின் கதை நம்மளுக்கு தெரியணும். நெக்ஸ்ட் ஸ்லைட் மேம். ஓகே, தேங்க்யூ. ஓகே, ஐ கேன் கண்ட்ரோல் ஃப்ரம் ஹியர். தேங்க்ஸ். ஓகே, ஸோ இதோட பின் கதை என்னன்னா, ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் ஒரு 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 மாற்றமான ஒரு வசனமாக இருக்கிறது, டேர்னிங் பாயிண்ட். ஓகே, என்னன்னா ஆபிரகாம் இறந்துட்டாரு, Abraham has died. Now God's covenant will continue through Isaac. இப்போ கடவுள் கொடுத்த சத்தியத்தை வந்து ஐசக் மூலியமாக அதை வெளிப்படுத்த ஆரம்பிக்கும். ஓகே, you will see that slowly. Isaac and Rebecca were unable to have children for 20 years. அதாவது ஐசக்கும் ரெபெக்காக்கும் 20 வருஷமாக பிள்ளை இல்லாமல் கஷ்டப்பட்டாங்க. ஆனாலும் ஐசக் வந்து என்ன செஞ்சாருன்னா, ஆபிரகாம் மாதிரி அவரோட என்ன சொல்லுவாங்க, அவரே அந்த சேலஞ்சை எடுத்துக்கொண்டு அவரே சொந்தமாக போய் எல்லாத்தையும் செட்டில் பண்ணல. எப்படின்னா, ஹாகார் அவரோட மேட், அவரோட என்னது சர்வன், அவரு கூட போயிட்டு இன்னொரு பிள்ளை அந்த மாதிரி செய்யல. ஐசக் என்ன செஞ்சாருன்னா, அவர் ப்ரே பண்ணார். ஹி prayed. ஸோ 21வது வசனத்தில் ஐசக் prayed to the Lord on behalf of his wife. அவர் ஒய்ஃப் மூலியமாக அவருக்கு ப்ரே பண்ணார். அப்புறம் கடவுள் அந்த ஐசக்கோட ப்ரேயரை ஆன்சர் பண்ணார். ஆனாலும் அந்த ப்ரேயர் ஆன்சர் பண்ணி முடித்தோடனே என்ன நடக்குதுன்னா, அங்கே ரெபெக்காக்கு 2 பேபிஸ், ட்வின்ஸ். ஓகே, ட்வின்ஸ் were born. ஸோ அந்த ட்வின்ஸ் பிறக்கிற முன்னுக்கும் ரெபெக்கா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. என்னென்னு கஷ்டப்பட்டாங்கன்னா, ரெபெக்கா வயிற்றுக்குள்ளார இந்த 2 பேபிஸ் ஃபைட்டிங். ஓகே, அது என்ன மாதிரி சண்டைன்னு எனக்கு கேட்காதீங்க, ஆனால் ஒரு போராட்டம் ஓடி இருந்துச்சு உள்ளுக்கு. ஓகே, ஸோ அந்த நேரத்தில் ரெபெக்கா வந்து அழுந்து கடவுள்கிட்ட இது ஏன் எனக்கு நடக்குது அப்படின்னு கேட்டாங்க. கடவுளோட ஆன்சர் தீர்க்கதரிசி மூலியமாக, அதோட ப்ரொஃபஸி மூலியமாக என்ன சொல்கிறாங்கன்னா, 2 nations are in your womb, the older shall serve the younger. அதாவது 2 என்னது நேஷன்ஸ் என்ன சொல்லுவாங்க, 2 ஜாதிகள் வயிற்றில் இருக்கு. அந்த எல்டர்ஸ் will serve the youngest. அதாவது மூத்தவன் ஓகே, தேங்க்யூ, வெரி குட். இது ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு ஆன்சர். இது எப்படி நடக்க முடியும்? இது ஏன்னா இந்த யூதா மக்களோட கல்ச்சர் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த மாதிரி முடியாது. யூதா மக்கள் வந்து ஃபர்ஸ்ட் பார்ன்னா, அதை ஒன்றாவது வெளியே வந்தாங்கன்னா அவங்களுக்கு தான் எல்லாமே.
எல்லா ஆசீர்வாதமும் அவங்களுக்கு தான் கிடைக்கும். ஸோ யார் யார் இங்கே ஃபர்ஸ்ட் சைல்டு? நீங்கள் ஒண்டி தானே? 2 3 நானும். ஸோ எல்லா ஆசீர்வாதமும் நம்மளுக்கு தான் வரணும்னு அப்படின்னு நம்ம நினைப்போம். ஸோ அங்கே தான் அப்படி இருந்துச்சு. ஓகே, பட் கடவுள் வந்து அந்த மாதிரி ஒரு கடவுள் இல்லை. இங்கே என்ன மிக முக்கியமாக கடவுள் காட்டுறாருன்னா, கடவுளோட கிருபை வந்து டஸ் நாட் டிபெண்ட் ஆன் காட்ஸ் ஹியூமன் கஸ்டம். அதாவது நம்மளோட கலாச்சாரம் அந்த மாதிரி நம்ம சொல்கிறோம்ல, கடவுள் இதெல்லாம் பார்க்க மாட்டார். காட் டஸ் நாட் லுக் அட் தட். ஹியூமன் கஸ்டம், அதாவது நம்ம ஹியூமன் கஸ்டம்ஸ் தான் வந்து இது செய்யணும் அது செய்யணும், என்னது தலையில் பொட்டு வைக்கணும், தலையில் இது வைக்கணும் அது வைக்கணும், இல்லாட்டியும் பும்பும் மேலே விழுந்துரும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் கடவுள் இதெல்லாம் பார்க்க மாட்டார். He doesn't need all this. கடவுள் எப்படி தேர்ந்தெடுக்கிறார்னா, he chooses according to his purpose. அவருக்கு என்ன முக்கியமாக இருக்கோ, அவரோட பர்பஸ்க்கு என்ன முக்கியமோ அவர் தேர்ந்தெடுக்கிறார். நாட் பிகாஸ் someone deserve it. அதாவது எனக்கு கிடைக்கணும், நான் வந்து உண்மையினே கரெக்டான ஆள் இதுக்குன்னு அப்படின்னு இல்லை. இட்ஸ் பிகாஸ் ஆஃப் காட்ஸ் கிரேஸ். கடவுளோட கிருபை மூலியமாக தான் இது கிடைக்குது. கடவுள் கொடுக்குறாரு. இதுலேயே நம்ம பார்க்குறோம், ஆதியாகமம்ல கொஞ்சம் சுவிசேஷமோட இது அங்கே வந்துருச்சு. த காஸ்பல் இஸ் ஆல்ரெடி இன்சைட் தட். மெதுவாக வெளியே வருது. ஸோ த ஃபர்ஸ்ட் பாயிண்ட், காட்ஸ் கிரேஸ் கம்ஸ் பிஃபோர் அவர் பெர்ஃபார்மன்ஸ். கடவுளோட கிருபை வரும். நம்மளோட செயல்கள் அதெல்லாம் முக்கியம் இல்லை. கடவுளோட கிருபை தான் பிஃபோர் அவர் பெர்ஃபார்மன்ஸ். நம்மளோட செயல்கள்லாம் லேட்டர் ஆன். அதுக்கு லேட்டர் ஆன். ஓகே, ஸோ இது இங்கே என்ன பார்க்கணும்னா 19வது வசனத்துலேருந்து 23வது வசனத்தில் வருது. Before Jacob or Esau had done anything good or bad, அவங்க ஏதோ கெட்டது செய்யறதுக்கும் கடவுள் ஏற்கனவே பேசிட்டார். 2 அண்ணன் தம்பிங்களும் இங்க ஒண்ணுமே செய்யவே இல்லை. They did not earn anything. அதாவது mereka achieve anything. அவங்க 2 பேர்த்துக்கும் கடவுளோட ஃபேவரே தேவையில்லையா அவங்களுக்கு. They did not deserve. ஆனாலும் கடவுள் அவங்களுக்குன்னு ஒரு பர்பஸை கொடுக்குறாரு. Yet God declares his purpose. கடவுளோட பர்பஸ், அவங்களோட பர்பஸ் இல்லை, கடவுளோட பர்பஸ். இது எங்கே நம்ம பார்க்குறோம்னா, ரோமர் 9வது அதிகாரத்தில் இதை அழகாக எடுத்து சொல்கிறாரு. Though they were not yet born and had done nothing either good or bad. இது ஏற்கனவே அங்கேயே சொல்லிட்டாங்க. அவங்க ஒன்றுமே செய்யலையே, ஆனாலும் கடவுளோட கிருபை இங்கே உருவாடுது. இங்க காட்ஸ் சாய்ஸ் டெமான்ஸ்ட்ரேட்ஸ் கிரேஸ். அதாவது கடவுள் தேர்ந்தெடுக்கிறது வந்து தேர்ந்தெடுக்கிறதுல வந்து என்ன காட்டுறாருன்னா, கிருபை வெளியே வருது. காட்ஸ் சாய்ஸ் டெமான்ஸ்ட்ரேட்ஸ் கிரேஸ். தட் இஸ் எக்ஸாக்ட்லி ஹவு salvation works. இப்படி தான் salvation, நித்திய ஜீவன். salvation is இப்போதான் வருது, இப்படி போகுது. சல்வேஷன், ரட்சிப்பு இப்படி தான் வெளிப்படுத்துது. திஸ் இஸ் ஹவ் ரட்சிப்பு வேலை செய்யுது. ஓகே, நம்ம இன்னைக்கு எல்லாம் கிறிஸ்துவங்கன்னு சொல்கிறோமே, நீங்கள் ஏதாவது செஞ்சீங்களா இது கிடைக்கிறதுக்கு? Did you we are all Christians today. நான் உங்களோட பெட்டராக இருக்கேன்னா, நீங்கள் அவங்களோட பெட்டராக இருக்கீங்க, அதனால தான் நீங்கள் கிறிஸ்துவங்களாக இருக்கீங்களா? Did we earn forgiveness? நம்ம இந்த பாவ மன்னிப்பு நம்மளே கஷ்டப்பட்டு இது கிடச்சிச்சா நம்மளுக்கு? நம்ம கடவுளை போயிட்டு, கடவுளே இதை பாருங்க நான் இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன், கடவுளை நம்ம இம்ப்ரெஸ் பண்ணுறோமா? நம்ம ஒன்றுமே செய்யல. இதெல்லாம் இப்படி வந்துச்சுன்னா இயேசு கிறிஸ்து சிலுவையில் மறுத்ததுனால தான், நம்ம பாவத்துக்காக மறுத்ததுனால தான் we are here. நம்ம கிறிஸ்துவங்களாக இருக்கும். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பார்க்குறோன்னா, கிருபை வெளியே வந்ததுனால தான் நம்ம இன்னைக்கு காப்பாற்றப்பட்டிருக்கோம். இட்ஸ் பிகாஸ் ஆஃப் கிரேஸ் we are all saved today. கிரேஸ் கம்ஸ் ஃபர்ஸ்ட். கிருபை தான் வந்துச்சு, நம்ம செயல்கள் வரல. Give you another example.
இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். எப்படி கிரேஸ் இல்லஸ்ட்ரேஷன் கசை கருமையா. இன்றைக்கி உங்கள் வீட்டுக்கு நம்ம எல்லாமே வீடு வச்சுருக்கோம். அந்த வீட்டில் வந்து ஒரு லோனோ வாங்கி வச்சுருப்போம். ஓகேயா? அதில் ஒன்றும் செய்ய முடியாது. இன்றைக்கி நான் வந்து எக்ஸாம்பிள், நான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன், பரவாயில்ல உங்கள் லோனை வந்து நான் காசு கட்டிடுறேன் அப்படின்னு சொன்னால் எத்தனை பேர் கை தூக்குங்க? வந்துடுவீங்களே. ஓகே, விசே ஐ வில் பே ஃபார் யூ. நான் வந்து சொல்கிறேன், நம்ம எல்லாத்துக்கும் கட்ட முடியாது. நான் பரவாயில்ல உங்களோட லோன் நான் கட்டி முடிச்சிடுறேன். நீங்கள் அதை எதிர்பார்த்தீங்களா? Did you expect it? Do you deserve it? Adaka you liar. ஆனாலும் நான் ஓகேன்னு சொன்ன கட்டுறேன்னு சொன்னோன்னே, பட் நீங்கள் என்ன செஞ்சீங்க? அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க. யூ சிம்பிளி ரிசீவ்ட் இட். அதுதான் கிருபை. சிம்பிள். தட் இஸ் கிருபை. யூ டோன்ட் ஹேவ் டு டூ எனிதிங். யூ ஜஸ்ட் அக்செப்ட் இட். ஏன்னா இப்போ இருக்கிற காலத்தில் நிறைய கிறிஸ்துவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, நான் கடவுளை கீழ்ப்படிந்த போது தான் அவர் என்னை ஏற்றுக்குவாருன்னு. when I obey God, then only he accepts me. ஆனாலும் சுவிசேஷம் அது அப்படி சொல்ல. God accepts me in Christ, therefore I obey. கடவுள் என்னை அதனால தான் நான் கீழ்படுறேன். கீழ்படித்துட்டு அப்போதான் கடவுள் ஏற்றுக்கிறார் அப்படின்னு. கடவுள் என்னை ஏற்றுக்கிட்டாரு, அதனால நான் கீழ்படுறேன். இதுதான் எல்லாத்தையும் மாற்றுது. நம்மளோட கான்செப்டே மாற்றுது. we think நான் இது செய்யணும் அது செய்யணும், கடவுளே நான் இப்படி உருண்டு வரணும், அங்கேருந்து இங்கே பஸ் ஸ்டாப்லேருந்து முட்டிக்கால் போட்டு சர்ச்சுக்கு வந்தால் தான் கடவுள் நீங்கள் என்னை ஏற்றுக்குவீங்க. அது முட்டிக்கால் போட்டு வந்தீங்கன்னா நீங்கள் சியாப் முட்டியே இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்படி தான் நம்ம நினைக்கிறோம். பட் நோ, த காஸ்பல் டஸ் நாட் சே தட். சுவிசேஷம் அப்படி சொல்லவே இல்லை. இது எப்படி, இது ஏன் இது ரொம்ப முக்கியமாக இருக்குன்னா, நம்ம கடவுளை தேடி போகிற முன்னுக்கே கடவுள் நம்மளை தேடி வந்துட்டார். God, as before we were looking for Christ, Christ has come looking for us. Before நம்ம நேசிக்க ஆரம்பிக்கிற முன்னுக்கே அவர் நம்மளை நேசிக்க ஆரம்பிச்சிட்டார். நம்ம அவரை சூஸ் பண்ற முன்னுக்கே அவர் சூஸ் பண்ணி சிலுவைக்கு போயிட்டார். He has gone before we chose him. He already gone to the cross. Salvation begins with God's grace. யாரோட கிரேஸ், யாரோட கிருபை? கடவுளோட கிருபை மூலியமா தான் இது எல்லாம் நடக்குது. நாட் ours. இதை மறந்துடாதீங்க. செகண்ட் பாயிண்ட், living only for today can cost you tomorrow. Hidup untuk hari ini boleh mengorbankan masa depan anda. இப்போ அந்த கதை மாறுது. 27வது வசனத்திலிருந்து 34வது வசனம். ஈசாவ் வீட்டுக்கு வராரு, ரொம்ப களைச்சி போய் வராரு. அந்த நேரத்தில் ஜேக்கப் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு? சமைச்சிக்கிட்டு இருக்காரு. என்ன சமைச்சிக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க. அங்கே என்ன போட்டிருக்கு தமிழில்? ஸ்டியூவா? இங்கிலீஷில் ஸ்டியூ, அங்கே தமிழில் இறைச்சிக்கறி. போல் ஆஃப் ஸ்டியூ. என்னம்மா போட்டிருக்கு? பண்டி பேரத்தில் போட்டிருக்காது. இதெல்லாம் போடாது. ஓகே, என்னம்மா? செவப்பான கூழ். சரி, இட்ஸ் எ பீஃப்லா. ஓகே, டகின். ஸோ அங்கே வந்தோடனே ஜேக்கப், ஈசா வந்து கேட்குறாரு ஜேக்கப்கிட்ட, சீக்கிரம் எனக்கு கொஞ்சம் கூடு, என்னமோ சமைக்கிறியா, அந்த சோப்பு கலரு சோப்பு, என்னது கூழ், சோப்பு கூழ், அது என்கிட்ட கூடு. அது என்னன்னு நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். இப்போ இது என்ன கூழ்? ஜேக்கப் அந்த நேரத்தில் என்ன சொல்கிறாருன்னா, செல் மீ யோர் பர்த் ரைட். உன்னோட என்னத்தை விற்க சொல்கிறாரு? என்னத்தை விற்க சொல்கிறாரு? தமிழில் என்ன போட்டிருக்கு? உன்னோட செல் மீ யோர் பர்த் ரைட்னு சொல்கிறாரு. தமிழில் என்ன போட்டிருக்கு?
புத்திர புத்திர பாகத்தை, அதாவது உன்னோட புத்திர பாகத்தை நீ என்கிட்ட கொடு, நான் இதை கொடுக்குறேன். இது எப்படி ஒரு பயங்கரமான ஒரு டீலிங்காக இருக்குது பார்த்தீங்களா? Sell me your birthright, நான் உனக்கு இது கொடுக்குறேன். அந்த நேரத்தில் அந்த புத்திர பாதத்தை, their birthright, எவ்வளோ ஒரு பெரிய காரியம் தருமா அது. லேண்ட், சொத்து, அந்த அந்த இதில் வந்து அந்த 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 புத்திர பாதத்தை வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஜூயிஷ் பீப்புள். பிகாஸ் அதுதான் உங்களோட தலைமுறை ஒரு ஜெனரேஷன் இன்ஹெரிட்டன்ஸ். அதாவது உங்கள் தலைமுறை அதுலேருந்து தான் வரும். ஸோ அந்த நேரத்தில் உங்களோட லீடர்ஷிப், யோர் வெல்த், உங்களோட சொத்து பத்து எல்லாம் அங்கே தான் இங்கே இருக்குது. ஆனாலும் இதெல்லாம் வேணான்னு சொல்லி ஈசாவை என்ன செஞ்சுருக்காரு? எடுத்துக்க, பரவாயில்ல எடுத்துக்க, எனக்கு அந்த சூப்பை மொண்டி கொடு, அந்த என்னமோ சாப்பாடு குக் பண்ணுறீங்களே அது என்கிட்ட கொடு, என் சாப்பாடு அது போதும் அப்படின்னு சொல்லி அவர் கொடுக்குறாரு. அது கொடுக்க போதும், அந்த சாப்பாடு கொடுக்க போதும், அது என்ன சாப்பிட்டோன்னே வாழ்க்கை முழுக்கமாக பசி எடுக்காதா? அதை சாப்பிட்டோன்னே ஃபுல் siap 1 tahun 2 tahun 20 tahun tak payah makan kan? அது கொஞ்ச நேரம் தான். இன்னைக்கு நம்ம நல்லா பிரியாணியை வெட்டி கட்டுறோம், இது முடிஞ்சு சர்வீஸ் முடிஞ்சு சாப்பிட்றோன்னு வச்சுங்க, 7 மணிக்கு என்ன ஆகும்? திருப்பி பசிக்கும். அந்த நேரத்தில் என்ன செய்வோம்? அப்படியே பொறுக்க போவோம் ஃப்ரிட்ஜுக்கு, என்ன இருக்குது, ஃப்ரிட்ஜை திறப்போம். இப்போ வந்து ஃபோனில் வேறு கிராப்பில் என்ன இருக்குது அப்படியே சொல்லி கடைசி வாங்கி சாப்பிட்றோம். நம்மளுக்கு பசிக்கும், ஹங்கர், அதை சாப்பிட்டு முடிஞ்சோடனே திருப்பிட்டு பசிக்கும். ஆனால் இங்கே என்ன தப்புனா, டெம்பரரி கொஞ்ச நேரத்துக்கு வந்து அதை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிட்டாரு. அதை கொடுக்க போதும் அவரோட பர்த் ரைட்டை கொடுத்துட்டாரு. ஓகே, அதுக்கு எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. இன்னொன்று மலேசியன் இல்லஸ்ட்ரேஷன். இமேஜின் சம்ஒன், ஒரு பங்களோ இருக்குது, 3 million பங்களோ குவாலலும்பூர் ஒர்த். ஓகே, அந்த பங்களோ ஓனருக்கு வந்து ரொம்ப பசி அந்த நேரத்தில். ஆனால் அந்த நாசிலம்மா வெண்டர் என்ன சொல்கிறாருன்னா, நாசிலம்மா வைக்கிறவர் என்ன சொல்கிறாரு, பரவாயில்ல நான் நாசிலம்மா கொடுக்குறேன் உனக்கு, ஆனால் உன் பங்களோ என்கிட்ட கொடுத்துரு. எப்படி இருக்குது? I'll give you this நாசிலம்மா, ஆனால் நீ வீட்டு வந்து எனக்கு எழுதி கொடுத்துரு. செய்வீங்களா? ஒரு வெளி கொடுக்கறதுக்கே நம்ம யோசிக்கிறோம், இது உண்மையிலே ஒரு வெளி நாசிலம்மாவான்னு அதுவும் நம்ம கேள்வி கேட்கணும். இங்க இது வீட்டை கேட்கணும். இதுதான் அங்க நடந்திருக்கு. ஈசாவு என்ன செஞ்சிருக்காருன்னா, ஒரு மிகப்பெரிய துரோகத்தை செஞ்சிருக்காரு. கடவுள் கொடுத்த கடவுள் கொடுத்த ப்ராமிஸ், அதை ஒரு சாப்பாட்டுக்காக மாற்றி கொடுத்துருக்காரு. கடவுள் தான் அந்த பிளெஸிங்ஸை கொடுத்துருக்காரு, உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்காரு. அந்த ஆசீர்வாதம் வேணான்னு சொல்லி அவர் மாற்றி, பரவாயில்ல எனக்கு சாப்பாடு தான் முக்கியம்னு சொல்லி அவர் கொடுத்துருக்காரு. இது எப்படி கேவலமாக இருக்குன்னு பார்த்தீங்களா? இன்னைக்கு நம்ம மாடர்ன், இன்னைக்கு இருக்கிற வேர்ல்டில் நம்மளை சுற்றி நடக்கிறது இது ஒன்றும் இல்லை, நிறைய விஷயம் நடக்குது. எப்படி ஒரு எக்ஸாம்பிள்ஸ் ஐ கிவ் யூ. நம்மளோட திருமணமே ட்ரேட் பண்ணிடுறோம், மேரேஜே நம்ம ட்ரேட் பண்ணிடுறோம். எதுக்கு? ஒரு டெம்பரரி ப்ளஷர். ஒய்ஃப் வீட்டில் வச்சுக்கிட்டு we go outside looking for another. எதுக்கு? டெம்பரரி. தமிழில் என்ன சொல்லுவாங்க? சக்காலித்தியாங்க, தக்காளி. சின்ன வீடு பெரிய வீடுன்னு வச்சுக்குவோம், சரி சின்னங்க முடிச்சுக்குவோம். அதுதான் நடக்குது. இன்டெகிரிட்டி தமிழ் என்னது? உண்மையா இருக்கணும். அதை விட்டு கொடுத்துட்டு நம்மளுக்கு ப்ரொமோஷன் தான் மிக முக்கியம்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோம். ஒருத்தனை எப்படியாவது போட்டு கொடுத்துட்டு அவன் மட்டமானன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இதுதான் ப்ரொமோஷன் கிடைச்சோம், அதை நம்ம யோசிக்கிறோம். நம்மளுக்கு ஃபேமிலியை நம்ம எப்படி ட்ரெயின் பண்ணுறோம்னா, நம்ம குடும்பத்தை எப்படி நம்ம ட்ரெயின் பண்ணுறோம்னா, கரியருக்கு
ஃபேமிலி வேணான்னு சொல்லி எனக்கு என் வாழ்க்கையில் நான் மேலே மேலே ஏறணும் அப்படி நம்ம ட்ரேட் பண்ணணும். நம்மளோட வர்ஷிப் அதையும் நம்ம ட்ரேட் பண்ணுறோம். எனக்கு வர்ஷிப் இவ்வளோக்கு இவ்வளோ சுகமாக இருக்கோ அவ்வளோக்கு எனக்கு அப்படி தான் வேணும். படுத்துக்கிட்டே வர்ஷிப் பண்ணுறோம், ஓகே ஃபைன். அந்த மாதிரி தான் நம்ம யோசிக்கணும். அந்த மாதிரி தான் இப்போ ட்ரேட் பண்ணுறாங்க. நான் வீட்லேயே உட்காந்து ஃபேஸ்புக்லேயோ அந்த யூடியூப்லேயோ உட்காந்து இது பண்ணேன். யூ ஆர் ட்ரேடிங் இன் தட். இதெல்லாம் எதுக்கு? கொஞ்ச நேரம் கிடைக்கிறது சந்தோஷத்துக்காக. ஸோ இதில் வந்து என்ன இன்னொரு ஷாக்கிங்கான நியூஸ்னா, சாத்தான் வந்து நம்மக்கிட்ட சொல்ல நீ கடவுளை ரிஜெக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லல. சாத்தான் வந்து அழகா என்ன தெரியுமா சொல்லுது, இந்த ஒரு வாட்டி பரவாயில்ல விட்டுறலாம், துத்தோப் சத்து மாத்தா இன்னைக்கு செய்யலாம், இது ஓகே. அது அழகா சொல்லுது. யூ டோன்ட் நீட் டு பே. கடவுள் வேணான்னு சொல்ல வேணாம், ஆனால் நீ துத்தோப் சத்து மாத்தா சஜாலா போலே சும்மா பொன் போலே லாரி நீ. அங்கே தான் டெம்டேஷன் ஆரம்பிக்குது. துன்பங்கள்ல டெம்டேஷன் என்ன, துன்பங்கள் தானே, சோதனைகள் அங்கே தான் ஆரம்பிக்குது. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ தூத்தோப் சத்து மாத்தா, தூத்தோப் துவா மாத்தா, தூத்தோப் கபாலான்னு சொல்லவா அங்கே தான் எல்லாம் நடக்குது. ஸோ சாத்தா நோ நீட் டு சேவ். அதுக்கு வேலை மிச்சம். ஒரு வாட்டி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிடலாம். இதுதான் நடக்குது. இப்படி தான் நம்ம ட்ரேட் பண்ணுறோம். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இன் அவர் வேர்ல்ட் டுடே இதுதான். ஸோ மூன்றாவது பாயிண்ட், a hungry body is easier to satisfy than a hungry soul. Tubuh lapar lebih mudah dipuaskan daripada jiwa yang lapar. அந்த நேரத்தில் ஈசா சொல்றாரு, ஐ எம் அபவுட் டு டை, நான் சாக போறேன்னு சொல்றாரு அங்க. ஆனா கேள்வி என்னன்னா, உண்மையிலே சாக போறாரா? இல்லையே. அவரு கொஞ்சம் ஓவரா செய்யறாரு. ஹீஸ் எக்ஸாஜரேட்டிங், ரொம்ப ஓவரா செய்யறாரு. இதெல்லாம் எங்க நம்ம பார்க்குறோம்? ஓவரா தமிழ் ட்ராமாவில் பார்க்குறோம். ஓகே, தலையில் சுட்டுட்டோன்னே 8-10 நிமிஷத்துக்கு அவன் உயிரோடு இருக்கானோ, அது ஓவர். அதான் இங்கே நடக்குது. ரொம்ப பசியாக இருக்குது, சாக போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த இந்தியாவுக்கு போனீங்கன்னா நீங்கள் பார்ப்பீங்க. போனோம், அந்த என்ன எக்ஸ்பீரியன்ஸ் மறக்கவே மாட்டேன். நாங்கள் தனியாக போய் நடந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு ஆண்டி வந்தாங்க, சாப்பாடு கொடுங்க. சரி, நானும் வந்து சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னேன். இல்லை காசு கொடுங்க அப்படின்னா. நான் சொன்னேன், காசு கொடுக்க முடியாது. என் ஃப்ரெண்ட் வந்து சொன்னார், காசே கொடுக்காதீங்க. நாங்கள் நடந்து போயிட்டோம். அங்கே ஒரு 10 மீட்டர் நடந்து போகிறோம். அவங்க எங்களே ஏசிக்கிட்டு இருக்காங்க. ஓ நாசமா போ, நாசம், காசு கொடுக்காது, சாப்பாடு. நான் எந்த மனசு நினச்சிக்கிட்டேன், இது என்னடா ஓவராக இருக்குது. அந்த மாதிரி தான் எங்கேயும். ஸோ அவரோட வயிற்றுக்கு அந்த நேரத்தில் அவர் வந்து அடிமையாகிட்டார். he became a master, he became the appetite became, அவரோட ஹங்கருக்கு வந்து பசிக்கு வந்து அவர் மாஸ்டர் ஆகிட்டார். அதான் இங்கே வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. பசிக்கும் letting பசி control you. That means there's a difference between being hungry and letting hunger control you. அதாவது பசிக்குது தான், எல்லாம் தெரியும், பாதி பேருக்கு இங்கே பசிக்குது. ஆனால் அந்த பசி வந்து உங்களை கண்ட்ரோல் பண்ண விட்டுச்சுன்னா என்ன ஆகும்? இன்னைக்கு நிறைய பேர் இப்படி தான் கண்ட்ரோலில் இருக்காங்க. நம்ம வயிற்றுக்கு கண்ட்ரோலை கொடுக்குறோம். எப்படி? appetite for money, recognition, எல்லாத்துக்கும் என்ன தெரியணும், பாப்புலாரிட்டி, கம்ஃபர்ட், சக்ஸஸ், ப்ளஷர், இதுக்கு தான் வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கும். சோஷியல் மீடியா அப்ரூவல், வாட் எவர் கண்ட்ரோல்ஸ் யூ. இன்னைக்கு என்ன உங்களை கண்ட்ரோல் பண்ணுதோ அதுதான் உங்களை கடவுள், அதுதான் உங்க ஹங்கர். அங்கதான் நம்ம எல்லாம் உழுவுறோம் இன்னைக்கு. ஸோ இது எப்படி இது how is it happening? ஸோ நம்ம இது சுவிசேஷத்துக்கு வரப்போதும் இயேசு கிறிஸ்துவும் பசியில் இருந்தார். ஆமாவா இல்லையா? 40 நாள் வண்ணாந்தரத்தில் இருக்க போதும் அவர் பசியில் இருந்தார். சாத்தா அவரை வந்து
சோதனைக்கு மேலே சோதனை கொடுக்க போதும் இந்த இந்த கல்லை வந்து நீ ரொட்டியாக மாற்றுன்னு சொல்ல போதும் அவர் மாற்றினாரா? இயேசு வேணான்னு சொன்னார். ஏன்னா அந்த நேரத்தில் இயேசுவோட மிக முக்கியமான விஷயம் என்னன்னா அவரோட அப்பாவோட வார்த்தைக்கு கீழ்ப்படியணும்னு இருந்தார். அவர் முக்கியத்தை வந்து கடவுள்கிட்டே கொடுத்தாரு. அதுக்கப்புறம் கிராஸுக்கு போனார், சிலுவைக்கு போனார். சிலுவையிலேருந்து அவர் எல்லாத்தையும் விட்டு கொடுத்தாரு. He gave up everything. அவருக்காகயா? நம்மளுக்காக. ஈசாவு சொன்னார், எனக்கு ரொட்டியை கொடுன்னு சொன்னார், எனக்கு அந்த இது கொடுன்னு சொன்னார். ஆனால் இயேசு சொன்னார், நான் தான் என்னது, ஐ ஆம் த பிரெட் ஆஃப் லைஃப். நான் தான் பிரெட் ஆஃப் லைஃப், ஜீவ அப்பம், ஜீவ ஜோதி அப்பம் இல்லை, நான் தான் ஜீவ அப்பம். அது சொல்றாரு இயேசு. ஈசாவு எல்லாத்தையும் வழி கொடுத்துட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. எதுக்காக? ஒரு சாப்பாடுக்காக. ஆனால் இயேசு அவரோட சொந்த உடம்பே அவர் பலி கொடுத்து நம்ம இன்னைக்கு ஈசாவு மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவர் செஞ்சிருக்காரு நம்மளுக்காக. எதுக்காக? நித்திய ஜீவன் வாழ்க்கைக்காக. கிடைக்குமா இன்னைக்கு? ஸோ ஜீசஸ் த பெட்டர் ஈசாவ், இயேசுஸ் ஈசாவ் யங் செபனார். இந்த டிஃபரன்ஸ் நீங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் திங், 4th பாயிண்ட், கிரைஸ்ட் ரெஸ்டார்ஸ் வாட் வி ஹேவ் வேஸ்டட். அதாவது இயேசு கிறிஸ்து மறுபடியும் என்ன நம்மளுக்கு வீணாக போனதோ, அதாவது வேஸ்டட், அதை மாற்றி நம்மளுக்கு புதுசாக கொடுக்குறாரு. நம்ம எல்லாம் இன்னைக்கு ஈசாவாக இருந்திருக்கும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. நம்ம எல்லாமே ஈசாவாக இருந்திருக்கும். நம்ம என்னமோ நம்மளுக்கு பிடித்தது வந்து நம்ம ட்ரேட் பண்ணியிருக்கோம், நம்ம கொடுத்துருக்கோம். மேபி ஒரு எக்ஸாம்பிள், யூ ஹவ் ட்ரேடட் யுவர் ஃபேமிலி டைம். நம்மளோட ஃபேமிலி டைமை விட்டுட்டு நம்ம வேறு என்னமோ செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கோம். ப்ரேயர் லைஃப், ப்ரே பண்ணுறதை விட்டுவிட்டு வேறு என்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் நம்ம செஞ்சுருக்கோம், ஒரு தப்பு பண்ணியிருக்கோம். ஆனால் இங்கே என்ன மிக நல்ல செய்தினா, இங்கே the gospel is not about how clever Jacob was. ஜேக்கப் எவ்வளோ பண்டாயா இருந்தாரோ அது இல்லை, அது கதை இல்லை இங்கே. or how foolish Esau was, எவ்வளோ மட்டமாக ஈசாவு இருந்தாலும் அதுக்கும் இல்லை. சுவிசேஷம் இஸ் அபவுட் ஜீசஸ் கிரைஸ்ட். சுவிசேஷம் இயேசு கிறிஸ்து குறித்து பற்றி தான் இருக்குது. ஏன்னா இயேசு கிறிஸ்து தான் ஒரு பாவப்பட்டவனை மறுபடியும் சுத்தமாகி அவர் மாற்றுறாரு. பேட்ரு வந்து இயேசுவை என்ன செஞ்சார்? பீட்டர் டினைட் ஹிம். பேட்ரு வந்து இயேசு யாருன்னு தெரியாமல் சொன்னார். தாமஸ் என்ன செஞ்சார்? இயேசு வந்து உண்மையிலே இயேசு உயிர் தெரிந்தாரா டவுட் பண்ணார். பவுல் என்ன செஞ்சார்? கிறிஸ்து உங்களை அடிச்சாரு, கொலை செய்தார், persecuted them. ஆனால் இதெல்லாம் செஞ்சவங்களை கடவுள் இயேசு கிறிஸ்து மறுபடியும் மாத்துறாரு, restores them. இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, அந்த சிலுவையில் இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக மறுத்தனால நம்மளோட டிசிஷன்ஸ், நம்ம எடுத்த முடிவுகள் அது ஃபைனல் இல்லை. இட் இஸ் நாட் த ஃபைனல். தப்பு பண்ணியிருக்கலாம், எஸ், தப்பான முடிவாக இருந்திருக்கலாம். ஆனால் அதுக்கு வந்து ஃபைனல் வேர்ட் இல்லை. கிருபை தான் அதுக்கு ஃபைனல். கிரேஸ் தஸ் த ஃபைனல். நம்ம சில நேரத்தில் சொல்லுவோம், ஐயோ நான் ரொம்ப பாவம் பட்டுட்டேன், நான் இது செஞ்சுட்டேன் அது செஞ்சுட்டேன், என் வாழ்க்கையே ரொம்ப வருஷமாக அப்படியே விட்டுட்டேனே அப்படின்னு நம்ம பேசுகிறோம். மை மிஸ்டேக்ஸ் ஆர் டூ பிக். என்னோட வாழ்க்கையில் பாவம் அந்த மாதிரி ஒரு பாவம், இதெல்லாம் செஞ்சுட்டேன். இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், அதுலேயே வரும். நம்ம ஒரு பெரிய வாஸ்க்கு வாங்குவோம். வாஸ், அந்த பூச்செடி வாஸ் என்ன சொல்லுவாங்க? வாஸ் தானே சொல்லுவாங்க, பாசு பூங்கா. ஓகே ஓகே. அந்த பாசு பூங்கா வந்து நல்லா அழகாக விலை உள்ளதாக வாங்கி திடீர்னு நம்ம வீட்டில்
வச்சிருக்க போதும் கை தவறி விழுந்துருச்சு. முதல்ல பீட்டர் ஜேசனை கூப்பிட்டிங்கன்னா வேட்மைக்கு தள்ளி விட்டுட்டாருன்னு வச்சுக்குவோம். ஓகே, விலை உள்ள பாஸ், அதை என்ன செய்வோம்? அதான் உளுந்து உடஞ்சிருச்சு, கூட்டி தூக்கி போட வேண்டியதான். அழுதுகிட்டே தூக்கி போட்டுதான், காசு எல்லாம் போச்சே அப்படின்னு. ஓகே, ஆனாலும் ஜப்பானில் இது ஒரு ஆர்ட், இது வந்து ஒரு ஆர்ட், என்ன சொல்லுவாங்க, கலை, ஒரு கலை இருக்குது. அந்த கலைக்கு பேர் வந்து கிட்சுகின்னு சொல்லுவாங்க. KINTSUGI, கிட்சுகின்னு சொல்லுவாங்க. இவங்க என்ன செய்வாங்கன்னா, இந்த கலையை வச்சுட்டு அந்த உடந்து போன அந்த வாசெல்லாம் கூட சேர்த்து அழகாக அதை ரிப்பேர் பண்ணி கோல்டில் ரிப்பேர் பண்ணுவாங்க. தே ரிப்பேர் இட் வித் கோல்ட், பவுண்டில் வச்சு அழகாக அதை ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ அது செய்ய போதும் அந்த வாஸ் வந்து கிராக் பண்ணிருக்கோம், பார்த்தாலே தெரியும் கிராக்டு. ஆனாலும் அந்த கிராக்ல அந்த அழகு வந்து பிகம்ஸ் பியூட்டி. அதை அழகாக மறுபடியும் கோல்டில் செய்ய போதும் அந்த கிராக்லாம் இருக்கும், ஆனால் தட் will look so beautiful. அதுதான் இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு செஞ்சிருக்காரு. நம்ம வந்து we are broken people, நம்ம உடந்து போன ஆளுங்க தான். நம்ம ப்ரிட்டன் பண்ண முடியாது, இல்லை நான் பர்ஃபெக்ட், நான் கீழே யாருமே ஒன்றுமே செய்யலையே, நான் இப்படி பர்ஃபெக்ட் அப்படின்னு நம்ம ஏமாற்ற முடியாது. நம்ம எல்லாமே ஒரு சூழ்நிலையில் ஏதோ ஒரு போயிட்டு வந்திருக்கோம். ஆனாலும் அதுதான் கடவுள் இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு மாற்றி நம்மளை மறுபடியும் புதுசாகி கொடுக்குறாரு. This is what Jesus has done for us. ஸோ இன்னைக்கு அப்ளிகேஷன் நம்மளுக்கு இன்னைக்கு என்ன ஆகுது? 3 கேள்வி நான் கேட்குறேன். What bowl of stew is tempting you today? இன்னைக்கு எந்த சோப்பு கஞ்சி, என்ன மாதிரி சோப்பு கூறு உங்களை ரொம்ப டெம்ப்ட் பண்ணுது? எது வந்து உங்களை, நம்மளை சுற்றி இருக்கிற விஷயங்கள் எது உங்களை வந்து இயேசு கிறிஸ்துக்கிட்டேன்னு உங்களை வர வேணான்னு உங்களை தடுக்குது? அது ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் இன்னைக்கு ஒண்டி, ஆர் யூ லிவிங் ஒன்லி ஃபார் டுடே ஆர் ஃபார் இட்டர்னிட்டி? இங்கே ஒண்டி தான் பார்க்குறீங்களா, இல்லை ஃப்யூச்சருக்கு என்ன வரப்போதோ அதுக்கு நீங்கள் பார்க்குறீங்களா? சில நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோன்னா, இந்த நேரத்துக்கு ஒண்டி வாழ்ந்துக்குவோம் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் 5 மணிக்கு காலையில் இன்றைக்கி நான் ஏஞ்சேன். அது ஏன் ஏஞ்சேன்னு எனக்கு தான் தெரியும். நம்ம எல்லாத்துக்கும் முக்கால்வாசி எல்லாத்துக்கும் தெரியும். இங்கிலாந்து கேம் பார்க்குறதுக்கு, ஃபுட்பால் வேர்ல்ட் கப்பு. அந்த நேரத்தில் இப்போடா எனக்கும் இங்கிலாந்துக்கும் கனெக்ஷனே இல்லை, நான் அர்ஜென்டினா ஃபேன். ஆனால் நான் எதுக்கு ஏஞ்சேன்னா, இங்கே போய் முடிய போகுதுன்னு பார்க்குறதுக்கு. சரி ஏஞ்சாச்சு. சர்ச் 8 மணிக்கு, 5 மணிக்கெலாம் ஏஞ்சி போய் கேமை தட்டி பார்த்துட்டு 6 மணி ஆச்சு. சரி படுத்து தூங்குவோமான்னு யோசித்தேன். பரவாயில்ல வேணாம், கேமை பார்த்து முடிச்சிடணும்னு. கடைசி கேம் முடியல, சர்ச்சுக்கும் வந்துட்டேன், 8:30 மணிக்கு வந்துட்டேன். ஸோ அந்த நேரத்தில், அந்த மோமெண்ட்டில், அந்த இடத்துல எனக்கு ரொம்ப சந்தோஷம். பிகாஸ் அந்த நேரத்துக்கு நான் வாழ்கிறேன். அதோட பின் கதை என்னன்னு எனக்கு தெரியல, இப்போ தெரியுது. தூக்கமாக வருது. அதான் சொல்கிறேன் எக்ஸாம்பிள். we live only that moment. நம்ம அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. அதுதான் இன்னைக்கு கேள்வி. are you living for today or eternity? ஒரு எக்ஸாம்பிள் I can give you. மூன்றாவது, do you know your true inheritance? உன்னோட உண்மையாக நீங்கள் உங்களோட சொத்து என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம எல்லாம் இன்னைக்கு இயேசு கிறிஸ்து மூலியமா, இயேசு கிறிஸ்துல தான் இருக்கோம். we are in Christ. நம்ம இயேசு கிறிஸ்துவோட பிள்ளைகள்னு சொல்கிறோம். கடவுளோட ராஜ்யத்தில் இருக்க போகிறோம். அதை வந்து நீங்கள் மாற்றி மற்ற ஆளுக்கு கொடுத்துறாதீங்க. இன்னைக்கு கண்ணை வச்சு உங்கள் தலையில் வச்சு நீங்கள் உண்மையிலே இயேசு கிறிஸ்துவ நம்புறீங்களா இல்லையான்னு சொன்னான்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நீ ஆமான்னு சொன்னேன்னா உன்னை சுட்டுருவேன், இல்லைன்னு சொன்னேன்னா உன்னை விட்டுருவேன். என்ன சொல்லுவீங்க? வாட் டிசிஷன் will you make? திடீர்னு இன்னைக்கு டெரரிஸ்ட் உள்ளுக்கு வந்துட்டாங்க. ஒரு டெரரிஸ்ட் உட்காந்துருக்காரு பார்த்து பின்னால், உள்ள கண்ணு தூக்கிக்கிட்டு, சியாப்பா percaya Yesus Kristus டூடோ அப்படின்னு சொல்கிறாங்க. சியாப்பா தடை percaya bangun keluar sekarang. அந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்வீங்க? ஐயோ உயிர் தான் முக்கியம், இயேசு நான் பார்த்துக்கிறவங்கள பரவாயில்ல சொல்லி நம்ம we will try to escape.
அங்கே தான் இங்கே வருது. நீங்கள் உண்மையிலே இதை வந்து இயேசுக்குன்னு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை விட்டு கொடுக்க போகிறீங்களா, இல்லை கொஞ்ச நேரத்துக்கு எஸ்கேப் ஆகி ஓடிடுவோம் அதுக்கு விட்டு கொடுக்க போகிறீங்க? இந்த கேள்வி தான் இதுக்கு. டு யூ நோ யுவர் ட்ரூ இன்ஹெரிட்டன்ஸ் இன் கிரைஸ்ட்? நீங்கள் உண்மையிலே யார் இயேசு கிறிஸ்துக்குன்னு தெரியுமா? ஓகே, ரொம்ப இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஐ டோன்ட் புஷ் யூ. லெட் அஸ் ப்ரே. ஜெபம் பண்ணுவோம். இந்த கேள்விக்கு நீங்கள் சொந்தமாக பதில் சொல்லிடுவோம். லெட் அஸ் ப்ரே. நேசிக்கிற ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி சொல்கிறோம். அப்பா, கொடுத்த வார்த்தைக்காக நன்றி சொல்கிறோம். சில நேரத்தில் நாங்களே எங்களை அறியாமலே சில விஷயங்கள் நாங்கள் செஞ்சிடுறோம். உங்களை நாங்களே சொந்தமாக டிசிஷன் எடுத்துக்கிறோம். உங்களை கேட்காமலே நாங்கள் இதெல்லாம் செஞ்சு அப்புறம் நம்ம ஐயோ அப்படின்னு சொல்கிறோம். இதுக்காக நாங்கள் மன்னிப்பு கேட்குறோம். அப்பா, உன் வார்த்தை உண்மையான ஒரு வார்த்தை. ஈசாவும் ஜேக்கப்பும் இன்னைக்கு ஒரு அடையாளம் எங்களுக்கு. எப்படி ஒரு சின்ன விஷயத்துக்கு ஒரு பெரிய விஷயத்தை நம்ம விட்டு கொடுத்துருக்கோம். இதுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த வார்த்தை மூலிமா எங்களுக்கு நீ கத்தி கொடுத்ததுக்காக நன்றி சொல்கிறோம். இதுதான் இயேசு நாமத்தில் கேட்குறோம். ஆமீன். எழுந்து நின்று நம்ம நேசைய விசுவாச பிரமாணத்தை சொல்லுவோம். வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்தவராய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரான குமாரனுமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்களும் உண்டாவதற்கு முன்னே நமது பிதாவினாலே ஜெனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய் தேவனில் மெய் தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர், பிதாவோட ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகவும் பரமண்டலத்திலிருந்து இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாதை அவதரித்து மனிதனானார். நமக்காக பொதுகுலாத்தின் காலத்தில் சிலுவையில் அறைந்து பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி பிதாவின் வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார். உயிர் உள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க மகிமையோடு திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறதுமாய் பிதாவிடம் சமாதியில் நின்று புறப்படுகிறவருமாய் பிதாவோடும் குமாரனோடும் கூட தொழுது சொந்தரிக்கப்படுகிறவருமாய் தீர்க்கதரிசிகள் மூலமாக உரைப்பவருமாய் இருக்கிற பரிசுத்த ஆவியின் விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தலர் திருச்சபை முன்னேற்று விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்புக்கு என்று நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்நானத்தை கைக்கேறுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மகிமைக்குரிய ஜீவனும் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமென். நம் கண்களை மூடி ஜெபிப்போமாக. அன்பின் பரலோகத்தின் தேவனே, இந்த காலை நேரத்துக்காக நன்றி செலுத்தும் ராஜா. குறிப்பாக கர்த்தாவே, இன்றைக்கு கேட்ட பிரசங்கத்தை இனி ஆசீர்வதியும் பலப்படுத்தும் தேவனே. நாங்கள் வறுமையாய் வந்து பெருமையாய் போகாதபடி கர்த்தாவே நீர் எங்களை பலப்படுத்தும். நாம் திருச்சபைக்காகவும் உலகத்துக்காகவும் ஜெபிப்போமாக. கடவுளுடைய நன்மைகளுக்காக அவருக்கு நன்றி சொல்வோமாக. சர்வ வல்லமையுள்ள கடவுளே, எங்கள் பரமபிதாவே, நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது கேட்பேன் என்று உமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் வாக்கருளினவரே, நாங்கள் உமக்கு சோஸ்திரம் செலுத்தி உலகமெங்கும் உள்ள திருச்சபைக்காகவும் குறிப்பாக கர்த்தாவே எங்கள் திருமண்டலத்தில் இருக்கிற
சபைக்காக நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். தேவனே உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம் ராஜா. எங்கள் பிஷப்காக நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம் தேவனே. குறிப்பாக எங்கள் சென்ட் மார்க் திருச்சபைக்காக நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். குறிப்பாக ரெவரன் ஏவியன், ரெவரன் டாக்டர் திமதி, ரெவரன் வின்சென்ட் அப்படுரை, ஒவ்வொரு லே லீடர், ஒவ்வொரு பிசிசி மெம்பர், ஒவ்வொரு அங்கத்தினர்களுக்காக நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். தேவனே நீர் எங்களை பலப்படுத்தும். அது மட்டும் ராஜா, போன வாரத்தில் அந்த ஈஜிஎம்முக்காக நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். நல்லபடியாக கர்த்தாவே நீர் எங்களுக்கு ஒரு நல்ல பதிலை கொடுத்ததுக்காகவும் கொடாக்கோடி நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும் தேவனே. உமது நாமத்தை அறிக்கையிடுகிற நாங்கள் யாவரும் உமது சத்தியத்தில் ஐக்கியப்படவும், உமது அன்பில் ஒன்றாய் வளரவும், உமது மகிமை உலகத்துக்கு வெளிப்படுத்தவும், கிறிஸ்துவின் ஊழியம் முன்னேற உழைக்கவும் உமது திருச்சபை பலப்படுத்தும். ஆண்டவரே, உமது இரக்கத்தின்படி நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உலகமெங்குள்ள தேசங்களுக்காகவும் எங்கள் தேசங்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. குறிப்பாக கர்த்தாவே, இந்த மலேசியா தேசத்துக்காக நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். 3 இன மக்களுக்காக நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். அது மட்டும் ராஜா, நேற்று நடந்த தேர்வு ஜோஹர் மாநிலத்துக்காக நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். கர்த்தரே, நீர் ஒருவரை அறிந்திருக்கிற தெய்வனாக இருக்கிற ராஜா. யார் தலைவராய் எடுக்க வேண்டும் என்று நீர் எங்கள் அந்த மாநிலத்துக்கு ஒரு நல்ல பதிலை கொடுத்ததுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அதிகாக வைப்போர் யாவருக்கும் சிறப்பாக எங்கள் யாங்கடிப்பட்டுவானாகவும் அவர்களுக்கும் உமது ஞானத்தை அருளும். ஜனங்கள் ஒருவரை ஒருவர் மதிக்கவும் பொதுவான நன்மைகளை தேடவும் இத்தேசத்தையும் சகல தேசங்களையும் நியாயமும் சமாதானமும் வழிநடத்தலும். ஆண்டவரே, உமது இரக்கத்தின்படி நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி எங்கள் சமுதாயத்துக்காகவும் ஊராருக்காகவும் எங்களை சார்ந்தவர்களுக்காகவும் எங்கள் குடும்பங்களுக்காகவும் நண்பர்களுக்காகவும் சிறப்பாக தேவனே, இந்த வாரத்தில் திருமணம் நாள், பிறந்த நாள், அது மட்டும் ராஜா, இந்த வருடத்தில் SPM STPM பிள்ளைகளுக்காக நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம் தேவனே. நீர் அவர்களை பாதுகாத்து வழி நடத்தும் ராஜா. நாங்கள் கிறிஸ்துவில் ஒருவரை ஒருவர் சேவிக்கவும் அவர் எங்களில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறவும் எங்களுக்காகவும் எங்கள் குடும்பங்களுக்காகவும் நண்பர்களுக்காகவும் கிறிஸ்துவில் எங்கள் அயலாருக்கும் உமது கிருபை அருளி செய்தருளும். ஆண்டவரே, உமது இரக்கத்தின்படி வியாதிகளுக்காகவும் துன்பப்படுகளுக்காகவும் தங்களுடைய அருமையாளர்களை இழந்தவர்களுக்கும் வருந்தவர்களுக்கும் நம்பிக்கையற்றவர்களுக்கும் நாங்கள் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம் தேவனே. குறிப்பாக நம் சபையில் சேர்ந்த சகோதரி குளோரி சர், அம்மா ரூட் டேனியல், அப்பா பாலசுந்தரம், சகோதரி மீனா, அம்மா கிரேஸ், அம்மா சுமித்ரா, அப்பா கோபிச்சாங், பிரதர் கிறிஸ்தபர் ஜேக்கப், பிரதர் நெல்சன் ஜெயக்குமார், நம் திருமணத்தில் இருந்து பிஷப் டாக்டர் ஸ்டீபன் அவராவ், அது மட்டும் ராஜா தேவனே, இந்த நேரத்தில் சகோதரி மல்லிகாவும் உம்முடைய பாதத்தில் நாங்கள் வைக்கிறோம். கர்த்தாவே, அவர் அந்த மகளை நல்லபடியாக நீ ஆப்ரேஷன் முடிந்து கர்த்தாவே அந்த மகளை சுகப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். டாக்டர்மார் நேசுமாரிகளையும் நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தும் தேவனே. அவர்கள் சேவை செய்வர்களுக்காகவும் அவர்களுடைய துன்பங்களை துடைக்கிறவர்களுக்காகவும் நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். சரீரத்திலும் மனதிலும் ஆத்மாவிலும் துன்பப்படுகிற யாவரையும் ஆற்றி தேற்றி சுகப்படுத்தும். அவர்களுடைய கஷ்டங்களில் திடமனதையும் நம்பிக்கையும் இரட்சிப்பையும் சந்தோஷத்தையும் அவருக்கு அருளி செய்துள்ளோம். ஆண்டவரே, உமது இரக்கத்தின்படி அவர்களில் உமது சித்தம் நிறைவேறத்தக்க எல்லா மனிதர்களையும் உமது கைவிடாத அன்புக்கு ஒப்படைக்கிறோம். தங்கள் காலங்களில் உமக்கு உத்தம சாட்சியாக ஜீவித்து உமது பரிசுத்தவான்களுக்காக நாங்கள் களி கூர்ந்து அவர்களோடும் நாங்களும் உமது பரமராஜ்யத்தில் பங்கு பெற கிருபை செய்தல வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, உமது இரக்கத்தின்படி உம்முடைய குமாரனும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் இந்த எங்கள் ஜெபங்களை ஏற்றுக்கொண்டருளும். ஆமென். நம்மளோட பாவங்கள் இருந்து நம்மளை ரட்சிக்கவும் பரலோகத்தில் பிறந்து பேசுவோம். நமக்கு நித்திய ஜீவன் அளிக்கும் கடவுள் தமது ஒரே பிறனகுமாரனாக இயேசு கிறிஸ்துவால் அவளால் உலகத்தில் அன்பு கூறித்தார். எனவே கடவுளோட கற்பனைகளாய் கை கொண்டு எல்லோரும் அன்போடும் சமாதானத்தோடு வாழ்வோம் என்று உறுதியோடும் மனஸ்தாபத்தோடும் விசுவாசத்தோடும் நம்மளோட பாவ அறிக்கையை செய்வோம். சற்று நேரம் அமைதி அந்த செஞ்ச பாவங்களை நினைவு கூர்ந்து அது கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டு அப்புறம் சேர்ந்து இந்த
பாவ அறிக்கை ஜெபத்தை சொல்வோம். சேர்ந்து சொல்வோம். சர்வ வல்லமுடைய கடவுளே, எங்கள் பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் நினைவினாலும் வார்த்தையினாலும் செயலினாலும் தீமையானவைகளை செய்ததினாலும் நலமானவைகளை செய்யாததினாலும் அறியாமையினாலும் வீரத்தினாலும் எங்களுடைய துணிவினாலும் பாவம் செய்தோம். எங்களுடைய எல்லா பாவங்களுக்காகவும் மெய்யாய் மனத்தாகப்பட்டு மனம் திரும்புகிறோம். எங்களுக்காக மனித உடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்களுடைய கடந்த கால பாவத்தை மன்னித்து உடைய நாம மகிமைக்காக நாங்கள் புது வாழ்க்கையை சேவிக்க அங்கீகரிக்கிறோம். ஆமென். நம்மிடத்தில் உண்மையாக மனு திரும்ப யாரோ மன்னிக்கிற சர்வ வல்லமுடைய கடவுளே, நம்மளோட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்களை எல்லாரையும் மன்னித்து அவங்களிருந்து உங்களுடைய விடுதலையாக்கி சகல நன்மைக்கு இறுதிப்படுத்தி நிலுறுத்தி உங்களை நித்திய ஜீவன் காரியால் சேர்ப்பாராக. ஆமென். சபையார் நிற்கவும். நாம் கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறோம். நம்ம எல்லோரும் ஒரே ஆவினால் இருந்த ஒரே சீசனாக இருந்த ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம். ஆகவே சமாதானத்தை உண்டான பணியும் போதுமான வாழ்க்கைக்கு உண்பற்றுவோம், பின்பற்றுவோம். ஆண்டவரோட சமாதானம் உங்களோடு இப்பொழுதும் இருப்பாராக. ஒருத்தருக்குள் இந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும். காணிக்கை ஜெபம் சேர்ந்து சொல்வோம். கர்த்தாவே, மாட்சியும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையகள். வானமும் பூமியில் எல்லாம் உம்முடையகள். எல்லாம் உம்மாட உண்டான பதி உம்மை கத்தராகி வாங்கி உமக்கே நாங்கள் கொடுக்கிறோம். ஆமீன்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உங்க இருதயத்தை உயர்த்துங்கள். நம்மளோட ஆண்டவராகிய கடவுளுக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, பரமராஜாவே, சர்வ வல்லமுள்ள நித்திய கடவுளே, உம்முடைய ஒரே குமாரன் எங்கள் ஆண்டவராய் மகிமை இயேசு கிறிஸ்து மூலம் உமக்கு நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் தோத்தர்களும் துதியிலும் ஏற்படுத்தும் தகுதியும் எங்கள் கடமையும் மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது. எனவே அவர் உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தை அவர் மூலமாக நீ சகலத்தும் மாதம் முதலும் உண்டு பண்ணி மனிதர் உமது செய்யார் உருவாக்கினீர். அவர் மூலமாய் நீர் பாவத்தை அடிமையை தந்தெடுத்து விடுதலையாக்கி எங்களுக்கு மனிதனாய் பிறக்கவும் சிலுவையில் மறிக்கவும் நீர் அவர் அருள் நீர் மரணத்தை அவர் உயிரோடு எழுப்பி உமது வலது பரிசுத்துக்கு அவர் உயர்த்தினீர். அவர் மூலமாய் ஜீவனுள்ள அழைக்கவும் உமது பரிசுத்த ஆவினால் எங்கள் மேலே அனுப்பி எங்களை உமது சொந்த ஜனங்களாக தவிர்த்து கொண்டீர். ஆதலா தூதரோடும் பிரதான தூதரோடும் நாங்களும் பாரமும் மகிமையும் உள்ள உமது நேன்மை புகழ்ந்து நேன்மைப்படுத்தி வல்லமையும் மகத்துவமும் உள்ள கடவுளே, பரமபிதாவே, உமது குமாரன் எங்கள் இரட்சகராய் இயேசு கிறிஸ்து மூலம் எங்கள் துதியை ஏற்றுக்கொள்ளும். சபையார் அமரவும். நாங்கள் அவரோட முன் பின்பற்றி அவர் கட்டளைக்கு கீழ்ப்படித்த போதும் அப்பமும் திராட்சரசமும் இந்த ஈவுகள் உமது பரிசுத்த ஆவினால் வல்லமையினால் எங்களுக்கு அவரோட சரீரமும் இரத்தமும் அருள் புரியும். அவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து உமக்கு தோத்திரம் செலுத்தி அதை பிட்டு தமது சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் இதை வாங்கி புசியுங்கள், இது உனக்காக கொடுக்கப்பட்ட என்னோட சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்ற திருவுருள் அப்படியே அவர் ஆபோஜனம் பண்ண பின்பு அவர் பாத்திரத்தை எடுத்து உமக்கு தோத்திரம் செலுத்தி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதை பானம் பண்ணுங்கள், இது புது உண்டான கூறியை என்னோட ரத்தமாய் இருக்கிறது, இதை பானம் பண்ண போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுருள் பற்றினார். ஆதலால் பரமபிதாவே, அவர் சிலுவையில் ஒரே தன்மையாக ஏக பலியாக ஒப்புக்கொண்டுதான் நினைவு கூறுவோம். அவர் மருத்துவா உயிர் தள்ளுவோம், மகிமையான பரமதலும் புஷ்பகிறோம். அவர் மகிமையோடு வருவதை எதிர்பார்த்து இந்த அப்பமும் இந்த திராட்சரசமும் அவரோட பூர்ண பலியாக கொண்டாடுகிறோம். சேர்ந்து சொல்லுவோம். இது எங்கள் துதி தோத்திருப்பாளர்களாக எங்கள் பிரிய ஆசிரியர் அவர்களுமாக ஏற்றுக்கொள்ளும். இந்த பரிசுத்த ஈவுகள் மகிமையான தெய்வீக பிரசனத்தின் புசித்த பணப்படுவதால் உங்கள் ஆவியால் எங்களை உயிர்ப்புத்திருக்கிறோம். அன்பால் ஏவி எழுப்பும் ராஜா இயேசு கிறிஸ்து மூலம் அவர் மூலமும் அவரோடும் அவரிலும் பரிசுத்த ஆவினால் பலத்தினால பூமியிலே பரலோகத்தில் முன் நிற்கிற யாவரோடும் சர்வ வல்லமுடைய பிதாவே ஏற்றமுழும் துதி பாடலாம் நாங்கள் வணங்குகிறோம். இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தபடி இந்த ஜெபத்தை கூறுவோம். பரமண்டல இருக்கிற பிதாவே, பாவத்து பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றோடு எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்கப்படாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமை மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையது.
நாம் கிறிஸ்துவ சரீரத்தை பங்கு பெற இந்த அப்பத்தை பிட்டுகிறோம். ஒரே அப்பத்தை புசிப்பதனால் அநேகரான நாம் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். லோகத்தின் பாவத்தை சுமந்த தேவ ஆட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். லோகத்தின் பாவத்தை சுமந்த தேவ ஆட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். லோகத்தின் பாவத்தை சுமந்த தேவ ஆட்டுக்குட்டியே சமாதானத்தை தரும். விசுவாசத்தோடு கெட்டுச் சேருங்கள். உனக்காக கொடுக்கப்பட்ட நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சரீரம், உனக்காக சிந்தப்பட்ட அவரோட ரத்தத்தை பெற்றுக்கொள்வாக. உனக்காக அவர் மரித்தது என்பது நினைவு கூர்ந்து விசுவாசத்தோடும் நன்றி ஆயத்தோடும் உன் இருதயத்தில் உனக்காக ஆகாரமாக உட்கொள்வாக. சேர்ந்து சொல்வோம். இறக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நாங்கள் உங்களுடைய தேவனுடைய அளவற்ற இரக்கத்தை நம்பி சேர்கிறோம். உம்முடைய மேசையின் கீழ் உதவிகளை ஒதுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரரல்ல. ஆனால் உம் தேவரீர் எப்பொழுதும் இருக்கச் செய்கிற உம்முடைய மாறாத ஆண்டவராய் இருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் விலைமதியாத சரீரத்தாலும் இரத்தத்தாலும் எங்கள் பாவமுள்ள சரீரமும் ஆத்துமாவும் சுத்தமாகி எப்பொழுதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாய் இருப்பதற்கு ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். வாருங்கள், கர்த்தர் பந்திக்குள் கர்த்தர் உங்கள் அனைவரையும் அழைக்கின்றார்.
சேர்ந்து சொல்வோம். சர்வ வல்லமுடைய கடவுளே, உமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சரீரத்தால் இரத்தத்தினாலும் எங்களை நீ போஷித்தக்கதாக உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். எங்கள் சரீரமும் ஆத்மதும் அவர் மூலமாக உமக்கு ஜீவ பலியாக ஒப்புகிறோம். உமக்கு துதியும் மகிமையும் உண்டாவது தக்கது நாங்கள் ஜீவிக்கவும் சேவிக்கவும் உமது பரிசுத்த ஆவினால் வல்லமையினால் எங்களை அனுப்புவோம். ஆமேன். ஆசீர்வாதம். எல்லாம் புத்திக்கும் மேலே தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் தேவனோடு வருவது குமாரனாகிய நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்திலும் பற்றிலும் அறிவிலும் அன்பிலும் நினைத்திருக்கும்படி உங்கள் இருதயம் சிந்தனையும் காக்க கடவது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியோட சர்வ வல்லமடை புரிந்த தேவனோட ஆசீர்வாதம் உங்களோடு இருந்து இப்பொழுதும் உங்களுடைய நிறுத்த கடவது. சமாதானத்தோடு போய் ஆண்டவரை செவியுங்கள். யாராவது பர்த்டேஸ் ஆனிவர்சரிஸ் செலிப்ரேட் பண்ணுறீங்களா? தயவு செஞ்சு முன்னுக்கு வாங்க. பர்த்டேஸ் அண்ட் ஆனிவர்சரி. அடாக்கா தடா கேட்கலாம். தடா, கேன் வி கோ டு த லாஸ்ட் சிங்? கடைசி பாடலே நம்ம பாடுவோம்.